தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் புதன்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய இறுதி நாள். இந்த 31 நாட்களும் கடவுள் கண்ணின் கருவிழி போல நம்மை காத்து வந்திருக்கின்றார். இந்த நாட்களிலே நமக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். உடல் உள்ள நோய்களில் நம்மை காத்திருக்கின்றார். விபத்துக்கள், ஆபத்துக்கள் அனைத்திலும் நம்மை பாதுகாத்து நம்மை நிலைத்திருக்க செய்து கொண்டிருக்கின்றார். இறைவன் நம்மோடு இருந்து நாம் செய்த காரியங்களுக்கு வெற்றியும், நம் குடும்பத்திற்கு சமாதானத்தையும், நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்ட அளவிட முடியாத அபரிவிதமான ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தெய்வமே, இந்த மாதம் துவங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தீரே, எங்களை காத்து கொண்டீரே, எங்களை வழிநடத்தினீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களுக்கு துணையாக இருந்தீரே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு கூட இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித லயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. 1491 லயோலா கோட்டையிலே பிறந்தவர். 1556 மரித்து இறைவனுடைய அன்பை தனக்கும் தன் வழியாய் தான் ஏற்படுத்திய சபையின் வழியாக இந்த அகில உலகம் முழுவதுமாக பறைசாற்றிடச் செய்தவர் தான் புனித லயோலா இஞ்ஞாசியார். என்றும் வெற்றின் முகத்தையே காண வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அவரை பிரான்சுக்கு எதிரான போரிலே கடவுள் வெற்றி கொண்டார். அவருடைய கால்களில் குண்டு தாக்கியதினாலே ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 3 முறை அறுவை சிகிச்சை செய்துமே அந்த கால் அவருக்கு சரியாக அமையவில்லை. அந்த சமயத்தில் தான் கடவுள் அவளை தடுத்தாட்கொள்ளுகின்றார். எப்படி? தமஸ்குவை நோக்கி சென்ற சவுலை தடுத்தாட்கொண்டு அவரை தன்னுடைய பணியாளராக மாற்றினாரோ அதை போலவே துன்பத்திலே இருந்த, வேதனையிலே அனுபவித்துக் கொண்டிருந்த இஞ்ஞாசியாரை அங்கே மருத்துவமனையிலே படிப்பதற்காக புத்தகங்கள் கேட்கின்ற பொழுது நண்பர்களும் அங்கே இருந்த செவிலியர்களும் அவருக்கு கொடுத்தது புனிதருடைய வரலாறு, இயேசுவின் வாழ்க்கை வரலாறு. இதை முதலிலே வேண்டா வெறுப்பாக காலத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க ஆரம்பித்தவர் நாள்பட அந்த புனிதருடைய வரலாறு அவர்களை தொட ஆரம்பிக்கின்றது. புனித அசிசியாருடைய வரலாறு, புனித சாமிநாதனுடைய வரலாறு, இதையெல்லாம் படிக்கிற பொழுது அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக இந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது நானும் ஏதாவது கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தவராக தன் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கின்றார். அன்னையின் கரங்களிலே அமர்ந்து இரவு பகலாக ஜெபித்து அன்னையுடைய பாதத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். தனக்கு அன்னை துணை புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றார். அன்னையின் துணையோடும் ஆண்டோருடைய அருட்கரத்தாலும் அவர் ஈர்க்கப்படுகின்றார். முழுமையான உன்னதமான ஒப்பு அருட்சாதன வழியாக தான் இதுவரை செய்த எல்லா பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்விலே அடியெடுத்து வைக்கின்றார். 1534 தன்னோடு இருந்த மற்ற 10 துறவிகளோடு சேர்ந்து இயேசு சபையை உருவாக்குகின்றார். இந்த காலகட்டத்தில் தான் திருச்சபை மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருந்தது. மறுமலர்ச்சி என்கிற பெயரில் திருச்சபை பிரிந்து கொண்டிருந்தது. புரோட்டஸ்டன்டிசம் என்கின்ற அந்த பிரிவினை திருச்சபையிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்திலே திருத்தந்தையின் சார்பாக நிற்கவும், திருச்சபையில் இருக்கின்ற எல்லாவித நிலைகளை மீண்டும் பேணி காக்கவும், திருச்சபையை மீண்டும் புத்துணர்வு பெற்றதாக மாற்றிடவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற சபைதான் இந்த இயேசு சபை. அதற்கு கடவுள் பயன்படுத்திய ஒப்பற்ற கருவிதான் புனித இஞ்ஞாசியார். எப்படி புறவினத்தான் அப்போஸ்தலராக பவுலை பயன்படுத்தியதை போல மறுமலர்ச்சி காலத்திலே திருச்சபை மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு புனித இஞ்ஞாசியாரை கடவுள் பயன்படுத்துகின்றார். அன்பு சகோதரமே, புனித இஞ்ஞாசியாருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாமும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும்.
இதோ புனிதர்கள் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்ததைப் போல நானும் கடவுளுக்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ முயற்சிப்போம். இப்படி நாம் இறை அழைத்தலை ஏற்று இறைவனுக்காக வாழ முற்படுகின்ற பொழுது அந்த அழைத்தல் ஏற்படுகின்ற ஒரு வகையான வெறுமையையும் விரக்தியையும் அதோடு இறைவன் கொடுக்கின்ற ஆறுதலையும் தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எரேமியா 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கடவுள் எரேமியா அழைக்கின்ற பொழுது எரேமியா மறுக்கிறார். நானும் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்கின்றார். கடவுள் அவரை திடப்படுத்துகிறார். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விடுவிக்க உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நான் எதை சொல்கின்றேனோ அதை சொல், எங்கே உன்னை அனுப்பினோ அங்கே நீ செல் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எரேமியாவும் தன்னுடைய நற்செய்தி பணியை, இறைவாக்கு பணியை துவங்குகின்றார். ஆண்டவரே, நான் உன்னால் அழைக்கப்பட்ட பொழுது உன்னுடைய வார்த்தை எனக்கு கொடுத்தீர், அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, என் உள்ளத்திற்கு ஊகை கொடுத்தது. உம்மை போற்றுகின்றேன், உம்மை புகழ்கின்றேன். ஆனால் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் களியாட்டத்தில் ஈடுபடவில்லை, தேவையற்ற மகிழ்ச்சியான காரியம் ஈடுபடவில்லை, என்னை நான் ஒருத்து கொண்டேன். இப்படியெல்லாம் வாழ்கின்ற பொழுது உம்முடைய கரம் அப்போதும் எனக்கு எதிராகத்தானே இருந்தது, எல்லோரும் எனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி புலம்புகிறார். நான் தனியாக விடப்பட்டிருக்கின்றேனே, ஏதோ என் மனம் காயப்பட்டிருக்கின்றதே, ஆறாத வடுக்களாக என் வாழ்வு அமைந்து விட்டதே, எப்பொழுதும் எதிர்ப்பவனாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்ப ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் சந்தித்த எதிர்ப்புகள், அவர் கடந்து போன துன்பங்கள், தொடர்ந்து அவர் வாழ்விலே எடுத்த எல்லா விதமான ஏமாற்றங்கள், அவர் நன்மை செய்கின்ற பொழுது அது தீமையின் பலனாக கிடைத்த பொழுது அவர் இத்தகைய மனநிலையிலே கடவுள் நோக்கி புலம்புவதாக இருக்கின்றது. இந்த புலம்பலிலே கடவுள் அவருக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருக்கின்றது. அழுது வந்த பிள்ளைக்கு ஆறுதலும் அடைக்கலும் அளிப்பவர் இறைவன். அதே போலத்தான் எரேமியாவின் புலம்பலை கேட்டு அவருக்கு மீண்டும் ஆறுதலை கொடுக்கின்றார். என்னிடம் திரும்பி வருகின்ற பொழுது இந்த மன உளைச்சலிலிருந்து, மனக்குமுறலிலிருந்து, புலம்பலிலிருந்து எழுந்து என்னை நோக்கி பார்க்கின்ற பொழுது உன்னை நான் மீண்டும் முந்தைய நிலைக்கு அமர்த்துவேன். எப்படி உன்னை அழைத்த பொழுது உனக்கு ஆற்றலும் பலனும் கொடுத்தேனோ அதே பலனை நான் உனக்கு மீண்டும் கொடுப்பேன். உன்னிடம் இருக்கின்ற பயனில்ல, அதாவது உனக்கு வேதனை கொடுக்கின்ற, உனக்கு வருத்தத்தை கொடுக்கிற அனைத்தையும் எடுத்துவிட்டு உன்னை நான் உயர்த்துவேன், இறைவாக்கு பண்ணி மீண்டும் அமர்த்துவேன், உன்னை நான் வெண்கல சுவராக்குவேன். உன்னை அவர்கள் எதிர்ப்பார்கள், ஆனால் ஒருபோதும் அவர்கள் உன்னை வெற்றி கொள்ள முடியாது, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மீண்டும் இறைவன் அவருக்கு வாக்குறுதி கொடுத்து ஆறுதல் படுத்துவதாக இருக்கின்றது. எதற்காக இருக்கிறார்? உன்னை விடுவிக்க, உன்னை காக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். தீயோர் கையிலிருந்து உன்னை நான் காப்பேன், விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். மூடரின் பிடியிலிருந்து, அதாவது அறிவினர்களான மனிதர்களிடமிருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட ஆண்டவரை நம்பி நாம் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நம்மிலே எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகளையும் வேதனையும் சந்திக்கிற பொழுது நம்மிலே எரேமியாவுக்கு அதே குழப்பம் தான் நமக்கு வரும், அதே புலம்பல் தான் நாமும் புலம். ஆண்டவரே, நான் உம்மைத்தானே நம்பி இருக்கின்றேன், உம்மை மட்டுமே தான் தேடி வந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு தங்கடங்கள் என்று சொல்லி ஆண்டவனுக்கு புலம்புகின்ற பொழுது கடவுள் எரேமியாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் நம்மிடம் சொல்லுவார். நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வந்தால், இதோ என் மீது இருக்க நம்பிக்கை தளர்ந்து போன நிலையிலிருந்து மீண்டும் எழுந்து நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தால் உன்னை மீண்டும் முந்தைய நிலைக்கு, அதாவது என் மகன் மகள் என்கின்ற உரிமை நிலைக்கு உன்னை உயர்த்துவேன், உன்னை இறைவாக்காக மாற்றுவேன், உன்னை வெண்கலச் சுவராக மாற்றுவேன், எதுவும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி இந்த நம்பிக்கையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வருகின்ற பொழுது பவுலுடைய சொன்னதை போல நாமும் சொல்ல முடியும். ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எவர் எனக்கு எதிராக நிற்க முடியும்? எதுவுமே என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற அந்த பலன் நமக்கு கிடைக்கும், ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த ஆற்றலோடு நாம் போராடுகின்ற பொழுது எல்லா சோர்வுகளையும் வென்றெடுப்போம், எல்லா விதமான தடைகளையும் தாண்டுவோம். திருப்பாடல் 18 படிப்பதை போல, ஆண்டவரே உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவேன், நீர் கொடுக்கிற ஆற்றலோடு எப்படையையும் வென்றெடுப்பு என்ற வார்த்தையின் வழியாக நாமும் இறை பலம் பெற்றவர்களாக மாறுவோம். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கடந்து போகின்ற சோர்வுகளை, சோதனை கண்டு பயந்து விடாமல், கலங்கி விடாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை திரும்பி பார்ப்போம். அவர் தருகின்ற ஆறுதலையும் ஆற்றலையும் பெற்று ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாய்
ஆண்டவரோடு இணைந்திடுவோம். இறை பலன் பெற்றவர்களாக இந்த உலகிலே வாழ்ந்திடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் மக்களை ஆசீர்வதியும். உன்னை வெண்கலச் சுவராக்குவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை மீட்டுக்கொள்வேன், எவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் உம்மை நம்பியிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நிறைவேறட்டும். இந்த நாள் முழுவதும் அவர்கள் உம்முடைய அன்பின் கரத்திலே சுமந்து காக்கப்படுவார்களாக. அருள் தந்து ஆசீர்வதியும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.